பரஞ்சோதி அங்க போய் அந்த சிவனடியார தரிசனம் பண்ணிட்டு ஆத்துக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்போ அந்த சிவனடியார், நான் என்ன கேட்டாலும் நீ எனக்கு சாப்பிட தருவியா அப்படின்னு கேட்கிறார். பரஞ்சோதியும் கண்டிப்பா என்னால தர முடியும் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றார். அப்போ அந்த சிவனடியார் சொல்றார், எனக்கு பிள்ளைக்கறி வேணும். 5 வயசு ஆயிருக்கணும் அந்த குழந்தைக்கு. ஆத்துக்கு ஒரே ஆண் குழந்தையா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய எனக்கு சமைச்சு நீ உணவளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். பரஞ்சோதியும் சத்தியம் பண்ணிட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி நான் கண்டிப்பா உங்களுக்கு தரேன், ஆத்துக்கு வாங்கோன்னு சொல்லிட்டு வந்துடுறார். வெண்காட்டு மங்கைட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றார். சிவபெருமானோட எண்ணம் அதுவாதான் இருக்கு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? பாடசாலைக்கு போய் குழந்தைய கூட்டிண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறா. பாடசாலையிலேருந்து சீராளனை கூட்டிண்டு வந்து குளிப்பாட்டி அவனை கட் பண்ணி சமைச்சு உணவை ரெடியா வச்சிருக்கா. அந்த நேரம் பார்த்து சிவனடியார் வரர். சிவனடியார உள்ள கூப்பிட்டு இலையில உணவை பரமாறுறா. எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, எனக்கு தலைக்கறி தான் ரொம்ப பிடிக்கும், அதையும் கொண்டு வா அப்படின்னு கேட்கிறார் சிவனடியார். அதையும் சந்தோஷத்தோட பரமாறுறா அந்த தம்பதிகள். அப்ப அதை பார்த்துட்டு, என்னால தனியாலாம் சாப்பிட முடியாது, கூட யாராவது வேணும், உங்க ஆத்துல இருக்கிற குழந்தை இருந்தா வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த சிவனடியார். எப்படி அந்த குழந்தை வரும்? இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது, சீராளா அப்படின்னு கத்தி கூப்பிடு, உன் குழந்தை வரும் அப்படிங்கிறார். இவாளும் நம்பிக்கையோட சீராளா சீராளான்னு கத்துறா. அந்த குழந்தை குடுகுடுன்னு ஓடி வந்து அவ அம்மாவை கட்டிக்கிறது. எப்படி இந்த ஆச்சரியம் நடக்கும்? நம்ம தானே இந்த குழந்தைய வெட்டி சமைச்சோம் அப்படின்னு 2 பேரும் ஆச்சரியத்தோட இருக்கா. அப்பதான் உணர்றா, வந்தது சிவனடியார் கிடையாது, அந்த சிவனே வந்திருக்கர் அப்படின்னு. எப்பேற்பட்ட தொண்டு இல்ல! உலகத்திலேயே சிறந்தது குழந்தை செல்வம் தான். அதையே அர்ப்பணிக்கணும் அப்படின்னா எப்பேற்பட்ட மனசு வேணும். ஆனா சிறு தொண்டு நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுனால சிறு தொண்டன் அப்படின்னு சொல்றா அவரை. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாமா?